ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் தக்கவே இந்த படத்தோடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழில் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த படம் ஏற்கனவே 2021 வருஷத்தில் வந்துருச்சு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்தலாம். இந்த படத்துடைய ஹீரோயினி அவங்க அப்பா போலவே தானும் இராணுவத்தில் சேரணும் அப்படின்ட்டு ஒரு கிராமத்தில் இருப்பாங்க. அந்த கிராமத்தில் ஒரு பண்ணையார் ஒருத்தர் இருப்பான். அவன் தான் இந்த படத்துடைய வில்லன். அவன் இந்த சின்ன பசங்களை எல்லாம் ஸ்கூலுக்கு போகாமல் தன்னுடைய கம்பெனியில் வேலைக்கு வச்சுக்கிட்டு அப்படி வேலைக்கு சேர்த்துக்கிட்டு அவங்க ஊரில் ஸ்கூலே வராமல் தடுத்து நிறையா பிரச்சனை பண்ணிகிட்டு இருப்பான். இந்த பண்ணையாரை எப்படியாவது போட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அப்படியே அந்த ஊரில் இருந்துட்டு இருக்கும். இப்போ எதற்கடையில் நம்ம ஹீரோயினி இவங்களும் இராணுவத்துக்கு போய் இந்த பண்ணையாரை எப்படியாவது ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க. இப்போ இறுதியில் ஹீரோயின் நினச்சபடி அவங்க இராணுவத்துக்கு போனாங்களா இல்லையா, அந்த பண்ணையாரை அந்த குரூப்பை போட்டு தள்ளினாங்களா இல்லையா, அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் ஸ்கூலுக்கு போனாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்துடைய ஒன்லைன். இப்போ இந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே இந்த படத்தை நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன் அப்படின்ட்டு நிறைய பழைய நடிகர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. படத்துடைய சினிமோட்டோகிராஃபிக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. பிஜிஎம் மியூசிக்கும் நல்லா இருக்குது. இப்போ இந்த படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே இவங்க ஸ்டோரி ஓரளவுக்கு ஒரு மெசேஜ் சொல்கிற ஸ்டோரியாக தான் எடுத்திருக்காங்க. ஆனால் ஸ்க்ரீன் பிளேவில் ரொம்ப சொதப்பிட்டாங்க. அடுத்தடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளே அண்ட் ஸ்டோரி எல்லாமே 80s காலகட்டத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. அதுவும் ட்விஸ்ட் அண்ட் சுத்தமாகவே இல்லை, சுவாரஸ்யமாகவே இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கலாம். அது செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணலாம். இப்போ தான்ப்பா இப்படி தான்ப்பா இருக்கும் அப்படிங்கிற அளவு தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலியோட பார்க்கலாம். படத்தில் அந்த மாதிரி சென்ஸ் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் இந்த படம் இப்படி சூப்பராக சும்மா இருக்காங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இதேமாரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூ சந்திப்போம்.